அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் சிறுமிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கேரளா பத்தனம்திட்டாவில் சிறுமி பாலியல் வழக்கில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 62 பேர் அடையாளம் காணப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 10 பேரிடம் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதாம். தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். பத்தனம்திட்டா மாவட்டத்தில் விளையாட்டு வீரர்கள் 60க்கும் மேற்பட்ட பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தற்போது கேரளாவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் தற்போது 15 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளது. தற்போது 10 பேர் காவல் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல இதனை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவும் தற்போது விசாரித்து வருவதாகவும் கூடுதல் தகவல் உள்ளன. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியை சேர்ந்த 18 வயது விளையாட்டு வீராங்கனையிடம் ஒரு புகார் தொடர்பாக குழந்தைகள் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த வீராங்கனை அளித்த தகவலின் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வீராங்கனை அளித்த வாக்குமூலத்தில் தனது 13 வயதிலிருந்து தன்னை பயிற்றுனர்கள், விளையாட்டு வீரர்கள், அதே போல நண்பர்கள் என 60க்கும் மேற்பட்டோர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக தெரிவித்தனர். இந்த விவகாரம் காவல்துறை கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இன்று காலை இதில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே போல 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் 10 பேரை தற்போது போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதே போல சிறப்பு புலனாய்வு குழு இதற்காக இந்த சிறுமி பாலியல் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல இந்த பலாத்காரம் தொடர்பாக பத்தனம்திட்டா, ராணி, கோணி, இளவந்திட்டா உள்ளிட்ட காவல் நிலையங்களில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல பத்தனம்திட்டா மட்டுமின்றி திருவனந்தபுரத்தை சேர்ந்த நபர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களையும் தற்போது போலீசார் தேடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த விசாரணையானது தற்போது தீவிரமடைந்துள்ளது. இந்த சம்பவம் தற்போது கேரளாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது விவரங்களுக்கு நன்றி சதாம்.